அப்படி பக்தியில் ஈடுபடலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம எல்லாரும் அந்த ஒரு கேள்வி கேட்டுருவோம் இல்லையா? நீ சொல்கிற பக்தியில் ஈடுபடணும், நம்ம வேளச்சேரி மக்கள் மாதிரி பெருந்திரளாக கணபதி சச்சிதானந்த ஹாலில் உட்காந்து பாகவதம் கேட்கணும், எல்லாம் ஓகே. இப்படி பக்தியில் ஈடுபடலைன்னா என்ன ஆகும்னு கேட்டால் என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறத்தல்னு பிறவி பிணியிலேயே சிக்கிக்க வேண்டிதான். பக்தியில் ஈடுபட்டால் பகவான் சொல்கிறான், என் திருவடிகளை அடையலாம், முக்தி பெறலாம், அதுக்கப்புறம் பிறவி பிணியில் சிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. ஆனால் பக்தியில் ஈடுபடலைன்னா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறத்தல் சம்சாரம்ங்கிறது தான் ஏற்படும். அது எப்படிங்கிறத இந்த 31ஆம் அத்தியாயம் 3வது ஸ்கந்தத்தில் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் எப்படி உருவாகுங்கிறத அல்ட்ராசவுண்டோட சூப்பராக கபிலர் உபதேசம் பண்ணியிருக்கார். அல்ட்ராசவுண்டெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு, யூஎஸ்ஜி ஸ்கேன்லாம். ஆனால் அந்த நாளில் கபிலர் ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே எப்படி உருவாகி வருகிறதுங்கிறத தேவகூதிக்கு உபதேசம் பண்ணுறார். நீங்கள் இது படித்தா கைனகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ், எம்பிரியாலஜி எல்லாம் படித்த ஒரு எஃபெக்ட் வரும். அந்த மாதிரி உபதேசம் பண்ணுறார் கபிலர். பாருங்க, ஏன்னா இது திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம்பா. இது ஆன்மீக ஞானத்தால் சொல்லக்கூடிய விஷயம். இது கருவியை வச்சு பார்க்கறது வேற, ஞான கண்ணால் பார்க்கறதுங்கிறது இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. இப்போ கபிலர் சொல்கிறார், அம்மா நல்ல கேள்வி கேட்ட, பக்தியில் ஈடுபடலைன்னா என்ன ஆகும்னா, அந்த பிறவி முடிஞ்சதும் மீண்டும் ஒரு தாயின் கர்ப்பத்தை போய் அடைந்து பிறப்பான். எப்படி பிறப்பான்னு கேட்பா. அதுக்கு கபிலர் சொல்கிறார், மாசேன துஷிரஹா. அதுவா ஒரு ஆணியினுடைய வீரியத்தை போய் அந்த ஜீவாத்மா அடைந்து அதிலிருந்து பெண்ணின் கர்ப்பத்தை போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே எம்பிரியோ ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஒரு சின்ன சிசுவாக உருவாகிறது. அந்த சிசுவுக்கு மாசேன துஷிரஹா, முதல் மாசத்துல தலை மட்டும் உருவாகிறது. துவாபியாம் பாகுவங்கிரியாதி அங்க விக்கிரகா, 2வது மாதத்திலே கை, கால் உள்ளிட்ட அவயவங்கள் தோன்றுகின்றன. நக லோம அஸ்தி சர்மாணி லிங்க சித்ரோத்பவஹா த்ரிபிகி, 3வது மாசத்துல நகம், ரோமம், தோல் இதெல்லாம் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வந்து 3வது மாசத்துல தான் ஆணா பெண்ணா என்ற அந்த அடையாளம் உருவாகிறது. இன்னைக்கு அதான பண்ற, அல்ட்ராசவுண்ட்ல PCPNDT ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சு ஆணா பெண்ணா, கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று அறிந்து கொள்வது தப்பு, 3வது மாசத்துலேருந்து கண்டுபிடிச்சிடாதீங்கன்னு சொல்றா இல்லையா? கபிலர் சொல்லியிருக்கார், 3வது மாசத்துல தான் ஆணா பெண்ணா என்ற அடையாளம் உருவாகிறது. அப்புறம் சதுர்பிகி தாத்தவ சப்த, 4வது மாசத்திலே உடம்புல சப்த தாத்துக்கள், 7 தாத்து இருக்கும்பா, அந்த 7 தாத்துக்கள் 4வது மாசத்துல உருவாருது. பஞ்சபிகி க்ஷுத்ரிட் உத்பவஹா, 5வது மாசத்துல பசி தாகம் இரண்டும் ஏற்படுகிறது. ஷட்பிகி ஜராயுணா வீதஹா குக்ஷௌ பிராமியதி தட்சிணே, 6வது மாசத்துல ஒரு காற்று அந்த குழந்தையை தள்ளுவதாலே அப்படியே கர்ப்பத்துல சுத்தி 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 தட்சிணே வலம் வருகிறதாம். எதை? கருப்பைய. அந்த குழந்தை 6வது மாசத்துல வலம் வருது. அதனாலதான் இந்த அம்மா குயிக்கனிங், குழந்தை உதைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்படி கருப்பையை அந்த குழந்தை சுற்றி சுற்றி வருகிறது. அதுக்கப்புறம் 7வது மாசம் ஆரம்பிய சப்தமாத் மாசாத்து லப்தபோதோபி வேபிதஹா, 7வது மாசம் வந்துட்டாலே அந்த குழந்தைக்கு ஞானம்ங்கிறது வந்துடுறது. அதனால தான் இன்னைக்கும் சயின்ஸ்ல என்ன சொல்றான், 28 வீக்ஸ் ஆயிடுத்துனா அது வயபிள் ஃபீட்டஸ்ங்கிறான். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது 7வது மாசத்துல அவனுக்கு அந்த ஞானம் என்பது நிலை பெற்று விடும். 7வது மாசத்துக்கு அப்புறம் எப்ப பிறந்தாலும் அந்த குழந்தை ஓரளவு பழிச்சுக்கும். இப்படி 7வது மாசத்துல ஞானம் வரதான். ஆனா 7வது மாசத்துல ஞானம் வந்ததும் அழ ஆரம்பிச்சுடுறானோ. ஏன்ப்பா ஞானம் வந்ததும் ஏன் அழறான்னா, கர்ப்பத்தில் இருக்க இதெல்லாம் கபிலர் விளக்கியிருக்கார். இப்படி ஒவ்வொரு மாசத்துலையும் ஒன்னொன்று வெளியில் உள்ளதெல்லாம் ஒரு கவிஞர் பாடினார். 1ஆம் மாதம் உடலது தளரும், 2ஆம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும், 4ஆம் மாதம் நடந்தா இறைக்கும், மாங்காய் இனிக்கும், சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம்னு. ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் கபிலர் சொல்கிறார். இப்போ 7ஆம் மாதம் என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு ஞானம் வருது இல்லையா? ஞானம் வந்ததும் பகவான் ஒரு டிவி ஸ்க்ரீன் போட்டு காட்டுறாராம் கர்ப்பத்தில். அதை இந்த குழந்தை பார்க்கறது. அந்த டிவி ஸ்க்ரீனில் என்ன காட்டுறாருனா, இதுவரை நீ என்னென்ன பிறவியெல்லாம் எடுத்தாய், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜಠரே சயனம்னு இதுவரை என்னென்ன பிறவியெல்லாம் எடுத்து அதில் என்னென்ன பாப புண்ணியம் எல்லாம் பண்ணி அதன் விளைவாக என்னென்ன ஜென்மம் மறுபடியும் மறுபடியும், இது காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி. கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறவி எடுக்கிறான், அதில் கர்மாவை கழிக்கலை இன்னும் பாப்பத்தை பண்ணுறான், அதுக்கு தண்டனை இன்னும் பிறவி எடுக்கிறான். இப்படியே இவன் கஷ்டப்பட்டதெல்லாம் டிவி ஸ்க்ரீனில் போட்டு காட்ட அதை அவன் பார்க்குறானோ. நாமெல்லாம் கர்ப்பத்திலேயே டிவி பார்த்தவா, அதனால தான் பிறந்தப்புறமும் அது முன்னாடியே உட்காந்துருக்கோம். இப்படி அந்த டிவியில் எல்லாத்தையும் காட்டவும் அந்த 7ஆம் மாதம் ஞானம் வந்த குழந்தை ஒரு ரெசல்யூஷன் போடுறதாம். இந்த ஜென்மத்தை நான் ஒழுங்காக பயன்படுத்த போகிறேன். ஒரு மனித ஜென்மம் எனக்கு பகவான் கொடுத்துருக்கான். இத்தனை ஜென்மத்தை வீணடிச்சதெல்லாம் போதும். இந்த ஜென்மம் நான் ஒழுங்காக வாழ போகிறேன். ஒழுங்காக வேளச்சேரியில் கணபதி சச்சிதானந்த ஆசிரமம் ஹாலில் உட்காந்து பாகவத சப்தாகம் கேட்க போகிறேன், சரணாகதி பண்ண போகிறேன், மோட்சம் போக போகிறேன்னு சொல்லி 1000 ரெசல்யூஷன் போட்டுடுறான். ஆனால் ரெசல்யூஷன்லாம் என்ன ஆகும், அதான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று போடுவாள், 2ஆம் தேதியே மறந்துடுவா. எல்லா ரெசல்யூஷனும் ஜம்முன்னு போட்டுடுறான், இந்த பிறவியை வீணடிக்க மாட்டேன்னு. அப்புறம் ஏன்பா மறந்தான் அப்படின்னா,
குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் ரெசல்யூஷன்லாம் ப்ராப்பராக போட்டாச்சு. கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்து பிறக்கிறது இல்லையா, கபிலர் சொல்கிறார், சத்யஹா க்ஷிபதி அவாச்சீனம் பிரசூத்தியை சூத்தி மாருதஹா. இந்த 10வது மாதம் குழந்தை வெளியில் வந்து பிறக்கும்போது அட்மாஸ்பியரில் சூத்தி மாருதம்னு ஒரு காற்று இருக்கான். அதை ஷடவாயுன்னு சில சாஸ்திரங்களில் சொல்லுவா. கபிலர் சூத்தி மாருதம்ங்கிறார். அந்த சூத்தி மாருதம்ங்கிற காற்று வந்து இந்த குழந்தையை பிடிக்குமா. இது வெளியில் வரும்போது தெளிவாக தான் ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணி இந்த ஜென்மம் நான் ஒழுங்காக வாழ போகிறேன்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வெளில வருது. இந்த சூத்தி மாருதம்ங்கிற காற்று வந்து பிடிக்கும். நான் யார், எங்கே இருக்கேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் எங்கே இருக்கேங்கிறதே அந்த குழந்தைக்கு புரியாமல் போய்டுறதான். குவான்னா எங்கேன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். குவா அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். நான் எங்கே இருக்கேங்கிறது தெரியாமல் குவா 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 குவான்னு அந்த குழந்தை கத்துறதான். அது பாருங்க, பிறந்த குழந்தை கூட சான்ஸ்கிரிட் பேசுறது. சான்ஸ்கிரிட் செத்து போயிடுதுங்கிறா. பிறக்கிற குழந்தையே சான்ஸ்கிரிட் தான் பேசுறதான். குவா காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம்ங்கிறான். அந்த குவா 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 நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகி முன்ஜென்ம வாசனத்தில் எப்படி எல்லாம் பாபம் பண்ணிட்டு இருந்ததோ அதே வாசனையில் மீண்டும் 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 பாபம் பண்ணி இதே சம்சாரத்தில் மாட்டிக்கிறது அப்படின்னு இந்த சைக்கிளை கபிலர் சொல்லி